இந்த 2026 என்ன தெரியுமா? ஊழிய யாரு செய்யறா, யாரு செய்யலன்னு சொல்லி நான் மகிமையா இறங்கி அதை காட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பலவான்களுடைய ஆசனங்களில் இருந்து அவர்களை கீழே தள்ளி ஆண்டவர் எளிமையானவர்களை உயரத்தில் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் லூக்கா 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? வாழ்க்கையிலையும் சரி, வலையிலையும் சரி, தேவையில்லாததெல்லாம் இருந்தா மீனும் மாட்டாது, வாழ்க்கையும் நல்லா இருக்காதுன்னு பேச விரும்புகிறேன். என்ன பிரதர், வித்தியாசமான டாபிக்கா இருக்குதுன்னு? தேவன் தருகிறார் உங்களை ஆசீர்வதிக்க, நான் என்ன பண்றது? பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. கிடைக்காததுக்கு காரணம் கடலில் மீன் இல்லாததுனால இல்லை, இல்லாட்டி இவனுக்கு மீன் பிடிக்க தெரியாததுனால இல்லை. வலையில மீன் பிடிக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்க, எவ்வளவு சோர்வா இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவங்க வலையை அலசிட்டு தான் அதை கொண்டு கரையில் வைப்பாங்க. ஏன்னா வலைக்குள்ள தேவையில்லாததெல்லாம் இருந்துச்சுன்னா மீன் மாட்டாது. அதே மாதிரிக்கல தான் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாததெல்லாம் இருந்தால் மீனும் மாட்டாது, வாழ்க்கையும் நல்லா இருக்காதுன்னு இந்த வேத பகுதி சொல்லுது. அதனால் நீ வலையை அலசணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மார்க்கு 1வது அதிகாரம் அவனுடைய 19வது வசனத்தை பாருங்க. அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்திருக்கிறதை கண்டார்கள்னு. பாத்தீங்களா? வலைய நீ பழுது பார்க்கணுமா? எந்த இடத்துல ஓட்டை இருக்குது, எந்த இடத்துல நஞ்சு இருக்குது, எந்த இடத்துல பிஞ்சு இருக்குதுன்னு நீ பார்த்தன்னு சொன்னா உன் வலையில நீ கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். மீன் என்னதான் கடலில் இருந்தாலும், கடல் தண்ணியெல்லாம் உப்பா இருந்தாலும் மீனில் உப்பு கிடையாது. அப்படிதானே? அதே மாதிரிக்கல தான் உன் வலை என்கிற வாழ்க்கைக்குள்ளாடி தேவையில்லாததெல்லாம் இருந்தா இன்னைக்கு நீ அலசு. அதுக்கப்புறம் போய் போட்ட போது வலை கிளியத்தக்க மீன்களால தேவன் நிரப்பினாராம். இன்னைக்கு அதே மாதிரி இயேசு உனக்கு அற்புதத்தை செய்வாரு. வலைய பழுது பாரு, வலைய அலசு, உன் படகு நிரம்பும். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் கடல் சரியில்லை, கடலில் மீன் இல்லைன்னெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாததை அலசவும் பழுது பார்க்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 2026 என்ன தெரியுமா? ஊழிய யாரு செய்யறா, யாரு செய்யலன்னு சொல்லி நான் மகிமையா இறங்கி அதை காட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பலவான்களுடைய ஆசனங்களில் இருந்து அவர்களை கீழே தள்ளி ஆண்டவர் எளிமையானவர்களை உயரத்தில் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிறார்.